இதெல்லாம் ஊழல் லஞ்சத்தை தேசிய மயமாக்கி அங்கீகரிச்சு விட்டுருங்கன்னு மூடிட்டாங்க. ஏன்னா ஊழல் லஞ்சம் தேசிய மயமாக்கப்பட்டுருச்சு. நீங்க படிக்க போகணுமா பணம், என்ன தொகையை கட்டி என்ன கல்வியை கட்டா என்ன வேலைக்கு போகலாம். அப்ப கல்வி அறிவை வளர்க்கும் கல்வி. இங்க பாருங்க, ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அந்த வகுப்பறை அறிவு கருவறை இல்லாம வர்த்தக அறையா வியாபார அறையா மாறிடுச்சு. இவ்வளவு கட்டா இவ்வளவு படிக்கலாம், இவ்வளவு படிச்சா இந்த வேலைக்கு போகலாம். அது எந்த வேலைக்கு போகலாம் அது அரசு தான் தீர்மானிக்கும். எவ்வளவு அதுக்கு வேலைக்கு போக வேலை கிடைக்க பணம், அப்புறம் பணியிட மாற்றமா பணம், பணி உயர்வா பணம், எல்லாமே பணம். கடைசியா ஜனநாயகத்தில் நமக்கு இருந்த மதிப்புமிக்க உரிமை என்பதே வாக்கு. அந்த வாக்குக்கு ஒரு விலை. வாக்கை விற்கிற சந்தையா மாறிடுச்சு தேர்தல். மந்தை விற்கிற மந்தைகளா மக்கள் மாறிட்டான். வாங்குற வியாபாரியா அரசியல் தலைமைகள் மாறிடுச்சு. இப்ப இங்க என்ன பண்ணணும்னா அடிப்படையை தகர்த்து வேற ஒரு நாடு கட்டணும். புரட்சி என்றால் என்ன அப்படின்னு உங்க வயதில் இருந்த ஒரு புரட்சியாளன் 22 வயசுல நாட்டின் விடுதலைக்கு தூக்கு கயிறுல தொங்கி மூச்சை விட்ட புரட்சியாளன் பகத்சிங் கேட்கிறாங்க. 22 வயசுக்குள்ள அவளை எவ்வளவு முதிர்ச்சியா சிந்திச்சிருக்காங்க. புரட்சி என்னால் என்ன பகத்து? புரட்சி என்பது ரத்தம் சிந்து